பட் வர்ஷிப் சாங்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிடும், மியூசிக் எல்லாம் சாஃப்ட் ஆகி ஜனங்கள் தேவனா. நல்லா நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெஸ்மரைசிங்கை ஓப்பனாக சொல்லாமல் அப்படியே பூசல் முழுவெல்லாம் சொல்கிறார். வர்ஷிப் அட்டி என்ன வேணால் பாடலாம், சத்தமாக பாடலாம், ஆனால் தேவனோட கனெக்ட் ஆகும்போது அப்படியே ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து உண்மையாக ஆராதிக்கணும். அதுக்கு நம்ம we are helping people to worship God, to connect with God. தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கும் மீடியேட்டர் எது இருக்குது? மீடியேட்டர் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீடியேட்டர்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்ன மீடியேட்டர்? இவங்க ஹெல்ப் பண்ணி கனெக்ட் வித் காட். ஏன் அது என்ன உற்சாகமாக பாடும்போது கனெக்ஷன் இல்லை, அந்த அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடி கனெக்ட் ஆகணும். ஏன் ஸ்பீடாக பாடி லோக்கு வரணும்? ஒரு சில பாடும்போதே you can feel the presence of God. மக்களே, வேதத்தை படித்து உண்மையாக அவருடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட திரும்பினீங்கன்னா நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகலாம். இப்படி இந்த மாதிரியான ஆட்களோட சேர்ந்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆகி நான் தேவனோட கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு புழுன்னு கத்திட்டு தெரியலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவியானவரோடு நாங்கள் கனெக்ட் ஆகிறோம், இல்லைன்னா ஆராதனை பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், தேவனோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரியோ, இல்லைன்னா ஒரு மாயவித்தை மாதிரியோ, இல்லைன்னா உங்களை மயக்கி, இல்லைன்னா யோகா மாதிரியில் ஒரு தியானத்தின் மூலமாக எதையோ ஒன்று உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டு அதுதான் தேவனுடைய கனெக்ட் ஆகுறதுன்னு நம்புகிறாங்க. நம்பி மக்களையும் இதுதான் தேவனுடைய கனெக்ட் ஆகுறது, ஒரு மாதிரி மக்களை நிலக்கொலையை வச்சு தேவனுடைய கனெக்ட் ஆகுறதுனா இதுதான் நம்ப வச்சு வஞ்சிக்கிறாங்கன்றத பெஸ்லி மேக்ஸ்வெல் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு சிலர் பார்ப்பான், இவனுக்கு பயங்கரமாக சிங்கிங் டேலண்ட் இருக்கும், மக்கள் பாட முடியாதபடி பாடிட்டு இருப்பான், அலங்காரம் பண்ணி பாடுவான். அப்படியெல்லாம் பாடக்கூடாது. அப்படின்னு பெஸ்லி மேக்ஸ்வெல் சொன்னாலும் பெஸ்லி மேக்ஸ்வெல்லே அப்படி பாடதான் செய்வார். ஒரு ஸ்கேல் வச்சா அளவு வேணால் வேறு இருக்கலாம். ஜான் ஜெபராஜ் இந்த ஒரு சில ஆட்கள்லாம் பாடுவாங்க, இவர் பாடுவார், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் இந்த கீழே இருக்கிற மக்கள் ரேஞ்சுக்கு இவங்க இறங்கி பாடவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு மேட்ரு இல்லை. நம்ம இப்போது கனெக்ட் ஆகிறத பற்றி பார்ப்போம். அது நீ தனி சோலோ பாடும்போது நீ என்ன வேணால் பாடு, மக்களோட சேர்ந்து பாடும்போது மக்களோட சேர்ந்து பாடு. நீ அங்கே திறமையை காமிக்காது, உன் திறமையை காமிக்கிற இடம் அது இல்லை. ஆமென். வெஸ்லி மேக்ஸ்வெல் பாடுறதே எங்களை மாதிரி ஆட்களுக்கு திறமையை காண்பிக்கிறது தான். சரி, வேணாம், நம்ம கனெக்டுக்கு போவோம். கனெக்ட். ரெண்டாவது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பாடுறோம்ல துதி பாட்டு, நல்ல அடி போட்டு 4/4 2/4 பாடி என்ன வேணால் பாடலாம், சந்தோஷமாக நல்ல மகிழ்ச்சியோட சத்தமாக பாடலாம். பட் வர்ஷிப் சாங்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிடணும், மியூசிக் எல்லாம் சாஃப்ட் ஆகி ஜனங்கள் தேவனா. நல்லா நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெஸ்மரைசிங்கை ஓப்பனாக சொல்லாமல் அப்படியே பூசல் முழுவெல்லாம் சொல்கிறார். வர்ஷிப் அட்டி என்ன வேணால் பாடலாம், சத்தமாக பாடலாம், ஆனால் தேவனோட கனெக்ட் ஆகும்போது அப்படியே. அப்போ நீங்கள் பயங்கரமாக பாடும்போது தேவனோட கனெக்ட் இல்லை அப்படின்றீங்க, ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸு அந்த ஒரு மாதிரி வராது, ஃபீல் வராது. நீங்கள் சத்தமாக பாடிட்டு இருப்பீங்க என்ஜாய் பண்ணி, ஆனால் ஆண்டவரை துதிச்சு ஆண்டவர்கிட்ட தான் பாடுறீங்க சத்தமாக, என்ன வேணால் பாடலாம், அப்போ தேவனோட கனெக்ட் ஆகலை. ஆனால் வர்ஷிப்னு வரும்போது தான் அப்படி சாஃப்டாக மாறணும். அப்படி ஆனால் தான் நீங்கள் தேவனுடைய கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா இவங்க தேவனுடைய கனெக்ட் ஆகிறதுனா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மாதிரி லைட்டாக ஹீட்டாக ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸோட ஒரு மாதிரியான ஸ்டேட்டுக்கு போகிறது தான் தேவனோட கனெக்ட் ஆகிறதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. அதை தான் மக்களுக்கும் திணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லவே இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மியூசிக்கில் அந்த நேரத்தில் போது வாயின்னு அடித்தான்னு போய் அவன் அப்போ தான் கனெக்ட் ஆகிருப்பான், டப்புன்னு கனெக்ஷன் போயிடும். நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன், நான் புரியுதா இல்லையா? அவர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு, புரியுதா இல்லையா? அவர் விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, கனெக்ஷன் பட்டுன்னு போயிடும். ஏன்னா அவருக்கு அந்த டெக்னிக் தெரியும். இத்தனை வருஷமாக ஒரு கூட்ட மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி அவங்க தேவனோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு நம்ப வச்சுருக்காரு இல்லையா? அந்த டெக்னிக் அவருக்கு தெரியும். லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா மெஸ்மரைசேஷன் ஸ்பிரிட்டு போயிடும். அது அப்போ கனெக்ஷன் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி டிஸ்டர்பே இல்லாமல் ஆழ்ந்த தியானத்தில் உங்களை ஒரு மாதிரி வைக்கிறது தான் தேவனோட கனெக்ட் ஆகிறது.
புதுசாக எந்த தேவனோடன்னு தெரியல, இவங்க ஏதோ ஒரு தேவனை வணங்குறாங்க போல், அந்த தேவனோட கனெக்ட் ஆகிறத பற்றி பேசுகிறாங்க போல். சத்தியமாக வேதத்தின் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறத பற்றி பேசவே இல்லை. ஆமாம், இடையில மைக் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நல்ல கனெக்ட் ஆகி தேவ பிரசனத்தில் அது மைக்கில் ஓட போகும், இவன் கனெக்ஷன் கட் ஆயிரும். இப்போ தேவ பிரசன்னமே மைக்கு இதாச்சுன்னா கனெக்ஷன் கட் ஆகிடும். அவ்வளோ வீக் இவங்க தேவனுடைய பிரசன்னம். சத்தியமாக வேதத்தின் ஆண்டவரோட பிரசனம் இல்லை. வேதத்தின் ஆண்டவரோட பிரசனம் இருந்ததுன்னா இடியே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. இங்கே அப்படி இல்லை. லைட்டாக மைக்கு கீன்னு ஒரு சவுண்டு போயிடுச்சுன்னா பிரசனம் கட் ஆகிடும். ஏன்னா அந்த மெஸ்மரைசிங் ஃபீல் வந்து மிஸ் ஆகும். இவங்க அந்த ஃபீலை தான் தேவனோட கனெக்ட் ஆகுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதனால இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கிங், அப்போ ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறேன், நல்ல ஜம்பிங் சாங் வித் டான்சிங் வாட் எவர் மேபி, நல்ல ப்ரைசிங் சாங், உற்சாகமாக பாடணும். அதை போய் சோகமாக பாட நல்லவர் இப்படியே பாடணும். இதெல்லாம் அவங்களுக்கு டெக்னிக். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி பாடினா தான் மக்கள் நிறைய ரியாக்ட் ஆகிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே மக்கள் அதை தேவனோட ப்ரெசன்ஸ்ன்னு நினச்சி ரிவ்யூ சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமான ப்ரெசன்ஸ் பிரதர்னு. இப்படி சோகமாக பாடியிருந்தால் நிறைய ரிவ்யூ கம்மியாகிடும்ல. இதெல்லாம் வச்சு இவங்க அனுமானித்து ஓகே இப்படின்னா இப்படி அப்படின்னா இப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலான சத்தியமாக கிடையாது. இவங்க குருட்டாம்போக்கில் எதையோ கண்டுபிடிச்சி இப்படின்னா மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஸோ இதை ஃபாலோ பண்ணணும்னு கொண்டு வர கொள்கை கோட்பாடுகள். அப்படி கூட இல்லை, டெக்னிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏசு நல்லவர், ஏசு உற்சாகமாக பாடணும். உற்சாகமாக பாடுற வேண்டிய சத்தமாக பாடணும். அப்போ நல்ல மியூசிக் வரலாம், நல்ல உற்சாகமாக பாடலாம். கடைசியாக பரிசுத்தர்னு பாடும்போது, அன்பு குருவேன்னு பாடும்போது எல்லாம் சாப்பிட்டாகணும். ஜனங்களும் ஆண்டவரை பார்த்து உண்மையாக ஆராதிக்கணும். அதுக்கு நம்ம we are helping people to worship God, to connect with God. தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கும் மீடியேட்டர் எது இருக்குது? மீடியேட்டர் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீடியேட்டர்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்ன மீடியேட்டர்? இவங்க ஹெல்ப் பண்ணி கனெக்ட் வித் காட். ஏன் அது என்ன உற்சாகமாக பாடும்போது கனெக்ஷன் இல்லை, அந்த அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடி கனெக்ட் ஆகணும். ஏன் ஸ்பீடாக பாடி லோக்கு வரணும்? ஏன்னா உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகி ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கு வரும், அதை கனெக்ஷன்னு சொல்லுவாங்க, நீங்களும் அதை நம்புவீங்க. இதுதான் நடக்குதே ஒழிய சத்தியமாக வேதத்தில் இப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்படி மெய் மறந்து அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னும், எஸ்ப்பா நான் அது இது மாதிரி இருக்கேன் அப்படி பேசுகிறதுனா கனெக்ஷன் இல்லைன்றதும் நிச்சயமாக கிடையாது. சத்தமாக பாடினா கனெக்ஷன் இல்லை, அப்படி மெய் மறந்து வந்து ஸ்லோ பண்ணி அப்படி கொண்டு போனால் தான் கனெக்ஷன். மைக் சவுண்டு வந்தோடனே கனெக்ஷன் கட்டு. சத்தியமாக இல்லை. வேதத்தின் முறைகள் பின்பற்றணும். சத்தியமாக வேதத்தின் முறை என்னன்னே இவருக்கு தெரியாது. ஏன்னா பைபிளில் இருக்குது, ஆராதனைனாலே உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. இதுவே புத்தியுள்ள ஆராதனை, இதுவும் இல்லை, இதுவே. அப்போ பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃபு. ஆனால் ஆராதனைனா உன்னை நீ மொத்தமாக ஆண்டவர் கொடுத்துட்றது தான் ஆராதனை. இதனால தான் சொல்கிறோம், ஒருத்தர் மொத்தமாக ஆண்டவர் கொடுத்துட்டா அவன் இந்த உலக வேலையில் இருந்துக்கிட்டு வாரம் 6 நாள் சுற்றிக்கிட்டு சண்டே ஒரு நாள் இவனுங்களுக்கு கீழே வந்துட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், இந்த மேய்ப்பனு கீழே இருக்கேன், அடங்கியிருக்கேன்னு சொன்னால் சரியாயிடுமா? சரீரங்களை ஜீவபலியாக முழுவதுமாக கொடுத்தவன் இந்த வாழ்க்கையை வாழுவானா? ஆனால் இதுதான் சத்தியன்றதை மறைச்சி இவங்க நான் மிஷினரியாக போகிறேன், நான் என்னை முழுசாக ஒப்படைச்சிருக்கிறேன், நீங்கள் உலகத்தில் இருந்துட்டு லைட்டாக பார்த்து வந்து எனக்கு காணிக்க கொடு, நீ போக முடியாத இடத்துக்கு உன் பணம் செல்லும்னு கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வேதத்தின் சத்தியத்துக்கும் இவனுங்களுடைய சத்தியத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆராதனை நடத்தும் போது பாடும்போது நீங்கள் ஆராதிச்சிட்டே இருக்கணும். அடுத்த பாட்டை பாடும்போது அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா அந்த கார்டை மெதுவாக சொல்லிவிட்டு டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு அந்த டச் விடவே கூடாது. ஜனங்களுக்கு அந்த டச் விடவே கூடாது, டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ண கட்டாகிற அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவ்வளோ வீக்காக இருக்கா? இல்லை, இவங்க வேறு ஏதோ தேவன், இவங்க தேவன் வயிறு, அதனால் அது வீக்காக தான் இருக்கும். வேதத்தின் ஆண்டவர் சத்தியமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கூட தேவனோட சந்திச்சோம்னா அப்போ நடுவில் லைட்டாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கட் ஆகிடுமா? பவுல் சொல்கிறாரு, மரணமோ வியாதியோ தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இங்கே என்னடானா ஒரு மைக்கு சத்தம், அடுத்த பாட்டு போகலாமான்னு பேசுகிற சத்தம்லாம் தேவனுடைய கனெக்ஷனை கட்டாக்கிடுன்றாரு. இப்போ தெரியுதா வேதத்தின் ஆண்டவர் எப்படி மனிதர்களோட தொடர்பு கொள்கிறார்? இவங்க வந்து ஒரு மெஸ்மரைசேஷன் ஸ்பிரிட்டில் லைட்டாக அவங்கள மெய்மறக்க வச்சா அதுதான் தேவனுடைய கனெக்டாக வருதுன்னு நம்ப வச்சுருக்காங்கன்னு புரியுதா? அவர்கள் தேவனோடு உறவாடிட்டே இருக்கணும். ஆமென், பிரைஸ் காட், சோத்திரம் ஆராதிச்சுட்டே அடுத்த பாட்டு ஆரம்பிச்சிடணும்.
ஹல்லேலூயா. இடையில நீங்கள் நிறுத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பாடும் இதை பண்ணுவேன் இடையில. ஏன்னா பேசினா அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு போகும். நடுவில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்பிரிட்லேருந்து கட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு அந்த மெய் மறக்கிறது, அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு, லைட்டாக சூடாகிறதுலாம் கட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. இவங்க இப்படி நீங்கள் உங்கள் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டை ஆப்ரேட் பண்ணுறது தான் தேவனுடைய கனெக்ட் ஆகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆட்கள் வந்து ஒர்ஷிப் நடுவில் பிரசங்கம் பண்ணுவான் பாருங்க, அவனை உன்னால் விடக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? ஒர்ஷிப் நடத்துனா ஒர்ஷிப் நடத்து, பிரசங்கம் பண்ணுனா ஆமாம். அப்போ இவங்க யாரையுமே முன்னால் விடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக வெஸ்லி மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், அகஸ்டின் ஜெபகுமாராக இருக்கட்டும், இல்லை யார் வர்க்மன்ஸாக இருக்கட்டும், பாட்டு பாடும்போது நடுவில் நிறைய கதைகள் சொல்லுவாங்க, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த பர்டிகுலராக வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இந்த செழிப்பு உபதேசிகள், ஜஸ்டின் இண்டியா மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டு பிரசங்கம்னு ஒரு 2 மணி நேரத்தை மொத்தமாகவே கம்பைன் பண்ணி முடிச்சுருவாங்க. அவன் பிரசங்கம் ஃபுல்லாகவும் பாட்டும் இருக்கும், இதுவும் இருக்கும். அதை கண்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களையே கண்டம் பண்ணிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் தனியாக ஒரு பதிவு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வெஸ்லி மேக்ஸ்வெல் உட்பட, அகஸ்டின் ஜெபகுமார் உட்பட, டிமோன் உட்பட எல்லாரும் வர்ஷிப் பாட்டு பாடும்போது நடுவில் மெசேஜ் சொல்லுவாங்க அப்படின்றத நான் ப்ரூஃபோட காட்டுறேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? வர்ஷிப் நடுவில் பிரசங்கம். டேவிட் ஸ்டூவர்ட், நான் என்னோட பாட்டெலாம் நிறைய அவர் பாடியிருக்கார், இயேசு நல்லவர்லாம். அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா ராபர்ட் ராயெல்லாம் அவரோட தான், அந்த ராபர்ட் ராய்ட்டு தான் சொல்லிகிட்டே இருப்பார், ராபர்ட் டோன்ட் ப்ரீச் த டைம் ஆஃப் வர்ஷிப். ஆராதிக்கும் போது ப்ரீச் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லுவார். பேசாத, ரொம்ப பேசாத, நல்ல வர்ஷிப். ராபர்ட் வந்தால் கேட்டு பாருங்க, அப்படி சொல்லுவார். அதுதான் முறை. ஓகே, என்ன முறை? வேதத்தின் முறையை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் டேவிடா யாரோ சொல்கிறாரு. அவர்னே இயேசுவா? அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு வேதத்தின் சத்தியம் என்ன சொல்லுது? இப்படி கனெக்ட் ஆகிறது, இதுதான் தேவனோட கனெக்ட் ஆகிறது, இப்படியா பேசியிருக்காங்க அப்போஸ்தலர்கள்லாம். இவங்க எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டு குறுக்கு வழியில் எதையோ பண்ணிக்கிட்டு இதுதான் தேவனுடைய கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் சத்தியம், இப்படி தான் இருக்கணும்னு நான் கேட்டால் டேவிட் ஸ்டூவர்ட்டை சொல்லிட்டாரு. என்னது, எங்கே போகிறது? பைபிள் வந்து உங்களுக்கு அவ்வளோ முக்கியமே இல்லை. டேவிட் ஸ்டூவர்ட்டு சொன்ன பைபிளில் இல்லாத விஷயங்கள் தான் முக்கியம் இல்லை. இப்போ சாங்ஸ் செலக்ட் பண்ணும்போது அனாயிண்டட் சாங்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் டான்ஸ் ஆடலாம், ஒரு சில சாங்கை பாடினா நீங்கள் தேவனோடு உறவாடலாம். உங்களுக்கு எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பாடும்போதே யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். மக்களே, வேதத்தை படித்து உண்மையாக அவருடைய வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட திரும்பினீங்கன்னா நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகலாம். இப்படி இந்த மாதிரியான ஆட்களோட சேர்ந்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆகி நான் தேவனோட கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு புழுன்னு கத்திட்டு தெரியலாம். எது வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இவனுங்களை சூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நித்திய ஆக்கினை, ஆண்டவர் வருகையில் முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. ஒருவேளை உண்மையிலே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கன்னா ஆண்டவரோட கனெக்ட் ஆகிடலாம், நித்தியமாக அவர் கூட வாழலாம். உங்களுடைய சாய்ஸ், என்னுடைய வற்புறுத்தல் எதுவுமே இல்லை.